மதுரையில வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அந்த ஊர்ல இருந்த மக்கள் அனைவருக்குமே மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் கரையை உயர்த்தும் பணியை தந்தார். அந்த ஊர்ல வந்தி என்ற மூதாட்டி பிட்டு விற்று பிழைத்து வந்தார். முதல் பிட்டை எப்போதுமே சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பாள். அந்த மூதாட்டி தனிக்கட்டை. மூப்பின் காரணமாக அரசர் சொன்ன வேலையை செய்ய முடியவில்லை. உடனே சிவபெருமான வேண்டினாள். அப்போது சொக்கநாதர் சிறுவனாக வந்து தான் வந்திக்கு பதிலாக கூலியாக வருவதாக சொன்னார். அதற்கு கூலியா வந்தியும் பிட்டினை தருவதாக கூறினார். சிவபெருமான் பிட்டை சாப்பிடுவதும் ஆடி பாடுவதுமாய் இருந்தார். அதனால வந்திக்கு கொடுத்த கரை சிறிதும் உயர்த்தாமல் இருந்தது. அமைச்சர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது மன்னன் அங்கு வந்தார். கோபப்பட்ட மன்னன் சொக்கன் முதுகில் பிரம்பால ஓங்கி அடித்தார். அனைத்து உயிர்கள் மீதும் பிரம்படிப்பட்டது. சொக்கநாதர் வந்திக்கு மட்டும் காட்சி கொடுத்தார். வைகையின் வெள்ளம் மாயமாய் மறைந்தது.